நீயே ஆச்சரியப்படும்படியான நல்ல விஷயத்தோடு நல்ல செய்தியை கூறுவதற்காகத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு வெற்றியை தரத்தான் நான் காத்திருக்கின்றேன். உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இனி எது நினைத்தும் நீ வருந்தவே வேண்டாம். உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது தேவையானது என்பதை புரிந்து கொண்டு தானே உனக்கானதை தர வந்து இருக்கின்றேன். மனதில் மாற்றத்தை நீ வரவேற்க தயாராக இரு. எந்த ஒரு செயல் சரி உனக்கு நான் தருவது என்று உறுதியேற்று விட்டால் தருவதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை விட்டு பிரிந்து போனவர் உனக்காகவே சேரும் காலத்தை நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் காலத்தை தீர்மானிப்பதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது கடந்து வருகின்ற தருணங்களை நினைத்து ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? உனக்கு சொல்லும் செயலும் என்னை ஒட்டியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் பாதையை நான் உனக்கு முன்னால் சென்று கொண்டு தானே இருக்கின்றேன். உன் தடைகள் அத்துணையும் அகற்றிக்கொண்டு தானே இருக்கின்றேன். வழியில் போகும் இடமெல்லாம் கண்ணீரும் கவலையும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காதே. அந்த கண்ணீரையும் கவலையும் தாண்டி உனக்கான பாதையை ஜெயிக்க வைப்பதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் பிள்ளையே, நான் உனக்காக வந்திருக்கின்றேன். நீயோ நாம் சொல்லுகின்ற சொல்லியும் நாம் செய்கின்ற செயலின் கவனிக்க யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, உன்னை சுற்றி இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடக்கின்ற விஷயத்தை எண்ணி எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. உனக்கு நல்லதை சொல்லத்தானே இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எதையோ நினைத்து வருந்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடித்து வைத்து விட்டு இனி உனக்கான பாதையில் நான் இருக்கின்றேன் என்று தொலைதூரத்தில் தெரிகின்ற வெளிச்சத்தை போல நான் உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன் என்பது இன்னுமா புரியவில்லை? என் பிள்ளையை, உனக்கு நல்வழி பாதையை நான் தெரியப்படுத்தத்தான் போகிறேன். உனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி மல்லி கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் என்ன நினைக்கின்றாய் என்று நான் அறிந்து விட்டேனே. இனி எதை பற்றியுமே நீ யோசிக்கவே வேண்டாம். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி நடக்கும் சூட்சமத்திற்கும் சுற்றி சுற்றி நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற பாதையில் தெளிவான கண்ணோட்டத்தோடு உனக்கான வெற்றியின் செயலை செய்து கொண்டே இரு. எத்தனையோ பாதைகளை கடந்து வந்து விட்டாய். இனி ஏனும் உனக்கான வெளிச்சம் பிறக்கவில்லையோ என்று யோசிக்கின்றாய். சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் என் பிள்ளையே, இதோ உன் பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான தடைகளை அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கு நான் வெற்றியை தருவதாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதையும் நினைத்து நீ வருந்தவே வேண்டாம். நடப்பது இதுவான் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். நான் உனக்காகவே இங்கு காத்திருக்கின்றேன். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு அதிசயத்தின் பேரதிர்ஷ்டத்தின் தர காத்திருக்கும் போது எதை தேடிக்கொண்டிருந்தாயோ, எது உனக்கானது என்று என்னிடம் சொன்னாயோ அதை தரத்தானே வந்திருக்கின்றேன். என் பிள்ளைகளின் வாழ்வில் மிக பெரும் வெற்றியை தர காத்திருக்கும் போது அந்த வெற்றி என்பது நான் உனக்கு நிரந்தரமானதாக தர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் கொஞ்சம் தாமதம் எடுத்துக்கொண்டேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. என் பிள்ளையே, உனக்கு இதுதான் வேண்டும் என்று நான் எத்துணை சோதனைகள் கொடுத்தாலும் அதிலிருந்து விலகிவிடாமல் நீ அத்துணை சோதனைகளிலிருந்தும் உனக்கான விஷயத்தில் அங்கு கையில் பிடித்திருக்கின்றாய். நீ தருவது சோதனையாக இருந்தாலும் சரி, என் அம்மையானால் தருவது தானே. அவள் தரும்போது எனக்கு இறுதியில் நல்லதை மட்டும்தான் தருவாள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? இந்த வேளையில் உனக்கு சூழ்நிலையும் கடந்து வந்து உனக்கு தருவதை நான் தருவேன் என்று உறுதியளித்து விட்டேன். இனியும் மனம் கலங்காதே. உனக்கு பிடித்தவரை உன்னை தேடி வந்து உன் பாதையை தெளிவாக்க வந்து இருக்கும்போது நீ எது நினைத்து என் தங்கமே வருந்தி கொண்டிருக்கின்றாய்? ஒவ்வொரு விஷயமாக நீ இப்பொழுது செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றாய். எதற்காக என்று யோசிக்கின்ற வேளையிலே உனக்காகவே நான் இருந்து கொண்டு இருப்பதை நீ உணரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து கொண்டு நீ அமைதி காக்க வேண்டுமோ என்று இந்த தாயிடம் முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். முறையிட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில்
நான் உனக்கான புரிதலை உணர்வோடு தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்கவே வேண்டாம். என் பிள்ளையே, எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாய், எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாய் என்று நான் அறிந்து விட்ட பொழுதிலுமே நான் உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேனா? இதோ உனக்கு இதே இப்படியே நான் தர காத்திருக்கின்றேன். காரியங்கள் எதுவாயினும் உனக்கு எப்படியாவது வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விதி விதி என்று விதி பின்னால் ஓடியதெல்லாம் போதும். சதியை தாண்டி அந்த சதியை முறியடித்து விட்டு இனி உனக்கான நற்செய்தியோடு நான் இந்த தாய் காத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உன் காலத்திற்கு நான் பதில் சொல்ல வந்து இருக்கின்றேன். கடந்து வந்த பாதை கரடு முரடாக இருந்தாலும் இந்த கரடு முரடையும் தாண்டி பள்ளத்தில் ஏறித்தானே ஆக வேண்டியதிருக்கின்றது. வாழ்க்கையின் சுழல் சக்கரத்தில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். இறக்கத்தில் இருக்கும்போது யாருமே உன்னை பார்க்கவில்லை அல்லவா? ஆனால் ஏற்றத்தில் ஏறத் தொடங்கிவிட்டாய். இனிதான் உன்னை விட்டு விலகியவர்கள் எல்லோரும் தானாக தேடி வரும் காலத்தை இங்கு நெருங்கிவிட்டார்கள். எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்வதற்கான காலத்தை மட்டும் பெற்றுக்கொள். உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டேன். இனி எதை நினைத்தும் இனி வருந்தவே வேண்டாம். மனதிற்குள் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனே. யார் வெறுத்தாலும் போனாலும் சரி, உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்று தானே ஓடிக்கொண்டிருக்கின்றாய். இதோ உனக்கான பாதையை நானே தெளிவுபடுத்த வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதையும் தாண்டி நீ இனி உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து விட்டாயல்லவா? என் பிள்ளையே, புதியதொரு அத்தியாயத்தை நான் தர காத்திருக்கின்றேன். இந்த வெற்றி பயணம் இனிதேதான் தொடங்கப் போகிறது. காலத்திற்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான் உன் வாழ்க்கையை நான் செயல்படுத்தப் போகிறேன். எதற்காக நீ என்னிடம் வந்தாயோ அதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது அதை நான் உனக்கு நிரந்தரமானதாகும் நிலையானதாகும் நான் தரப்போகிறேன். கஷ்டத்தினும் துயரத்தின் பிடியிலிருந்தும் உன்னை காத்து நின்று உனக்கான வெற்றியை நான் தர இங்கு வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு சொல்லும் செயலும் எனது ஒட்டி தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் என்ன நினைக்கின்றேனோ அதைத்தான் உனக்கு முடிவாக தருகின்றேன். எனக்கு முன்னால் என் தாய் வராகி இருக்கின்றாள் என்று நீ நினைத்து கொள்ளும் போது உன் நம்பிக்கை வீணாகும்படி நான் செய்ய போவதே இல்லை. என் பிள்ளையே, உனக்கான மாற்றம் இங்கு ஏற்றமாகத்தான் வந்து சேரும். எந்த ஒரு நம்பிக்கையிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாமல் இரு. உனக்கு வாழ்க்கை நலனை கருத்தில் கொள்வதற்கான சகல சூழ்நிலையும் உருவாக்கி உனக்கு சாதகமான முடிவைத்தான் தருவேன். வெற்றி உனதே, உனது தான். ஓம் வராகி தாயே போற்றி.